நம்ம வெற்றியாளர்கள், நம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் தெரியுமா? ஏன்னா இயேசுவானவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது. உலகத்தை ஜெயித்தது மட்டுமல்லாம பிசாசையும் பிசாசின் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்தார்னு சொல்லி நம்ம கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசுவானவர் வெற்றி பெற்றது மட்டுமல்லாம அந்த வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய வெற்றி நாம் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு சொந்தமாகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களா இருக்கிறோம். ஒரு நேரம் மட்டும் இல்லை, எல்லா நேரமும். இப்போ எப்படி இயேசு வெற்றி பெற்றாரோ அது போல நாமும் வெற்றி பெற்றவர்கள் தான். அந்த வெற்றி நமக்கும் உரியது. ஆகையினால் நாம் தைரியமாக வாழ்க்கையில வெற்றியாய் வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதை நாம் மறந்து போகாமல் அதை ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்துவோம்.